இளநிலை வேளாண் அறிவியல் பயிலும் மாணவர்களாகிய நாங்கள் இங்கே வந்துட்டு சென்னிமலை வட்டாரத்தில் உள்ள அக்ரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பயிர் வகையில் பயிர்களோட மகசூல் எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒரு 5 கூறுகள் சொல்லியிருக்காங்க. அந்த 5 கூறுகள் என்னென்னு நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 5 கூறுகளில் முதலாவது பார்த்தீங்கன்னா தரமான விதை. நம்ம எப்பயுமே விதையை நம்ம நிலத்தில் விதைக்கும் போது அது தரமான விதையாக இருக்கும். அடுத்ததாக விதை நேர்த்தி பண்ணணும். அந்த விதையை எப்படி நீங்கள் விதை நேர்த்தி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மகசூல் இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவை. நுண்ணூட்ட கலவையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை பொறுத்து உங்களோட பயிரோட மகசூல் அதிகரிக்கும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா உர நிர்வாகம். உர நிர்வாகம் நீங்கள் அந்த பயிர் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மகசூல் அதிகரிக்கும். அடுத்து டிஏபி கரைசல். டிஏபி கரைசல் கொடுக்கறது மூலயமா உங்களுடைய பயிரோட மகசூல் அதிகரிக்கும். முதலாவதாக தரமான விதைகள். விதை சான்றிதழ் பெற்ற தரமான விதைகளை பயிரிட வேண்டும். அப்பொழுதுதான் விதை சார்ந்த நோய்கள் மற்றும் களைச்செடிகள் தாக்கம் இல்லாமலும் பயிர் செய்ய இயலும். விதை சான்றிதழ் மற்றும் அங்கக சான்றிதழ் துறையால் சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துவது ஆக சிறந்தது. அடுத்ததாக விதை நேர்த்தி. பயிர் வகைகளில் விதை நேர்த்தி செய்வதால் நோய் பரவாமல் தடுக்கப்படும். விதை அழுகல் மற்றும் நாற்று அழுகல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகும். முளைப்பு திறன் மேம்படும். பூஞ்சான நோய் மற்றும் பாக்டீரியா நோய்கள் பரவாமல் தடுக்கும். மூன்றாவதாக நுண்ணூட்ட கலவை அளிப்பது. துத்தநாகம், இரும்பு, போரான், மாங்கனீஸ், தாமிரம் போன்ற நுண்சத்துக்கள் கிடைக்கும். நிலத்தில் இடுவதற்கு பதிலாக இலைவழியாக தெளிக்கலாம். பூத்தல் மற்றும் காய்த்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். நான்காவதாக உர நிர்வாகம். உர நிர்வாகத்தில் 4 முறைகள் உள்ளது. தெளிப்பு முறை, குறித்த இடத்தில் உரமிடுதல், வேரை சுற்றி உரமிடுதல், சிறு வில்லைகளாக உரமிடுதல். மானாவாரி பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ என்ற விகிதத்தில் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் கந்தகச்சத்து இடுவதால் மகசூல் அதிகரிக்கும். 2.5 டன் மக்கிய தொழு உரம் இடுவதால் மண் வளம் அதிகரிக்கும். இறுதியாக டிஏபி கரைசல். 2% டிஏபி கரைசலை தயாரித்து தெளிப்பதற்கு 2 கிலோ டிஏபி உரத்தை 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து ஓரிரவு ஊற வைக்கவும். அடுத்த நாள் தெளிந்த கரைசலை வடிகட்டி எடுத்து காலை அல்லது மாலை வேளையில் பூக்கும் தருணத்திலும் பயிர்களுக்கு தெளிப்பதால் பூக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மகசூல் அதிகமாகும். இம்முறைகளை பின்பற்றுவதால் பயிர் வகை பயிர்களில் மகசூல் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.